வாணி வாணி இவரையே இங்க அழைச்சிட்டு வந்த என்னை போல் இவருக்கும் காதல் தெரியவில்லை கற்றுக் கொடு என்ன பொம்பளை நீ இவள் ஒரு வினோதமான பெண் இவளை கோபிக்காமல் இருந்தால் நாம் எவ்வளவோ காரியங்களை சாதித்து நீங்க எனக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல தேவையில்லை ரஜினி இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போறியா இல்ல நான் போகட்டும் ஐயோ இப்ப நான் என்ன செய்யறேன் ரஜினி நீ இங்கே நாம் இங்கே காதல் பாட்டு பாடுவோம் கர்மம் கர்மம் எப்படி ஆகுறீங்க கலையே உன் எழில் மேனி கனியாவதேன் காதல் கண நேரம் பிரிந்தாலும் கனலாவதே கலையே உன் எழில் மேனி கனியாவதேன் காதல் கண நேரம் பிரிந்தாலும் கனலாவதே கலையே உன் எழில் மேனி கனியாவதேன் மோகன் ஏன் பாடுவதை நிறுத்திவிட்டீர்கள் எனக்கு அவ்வளவுதான் தெரியும் நீதி வாணியிட்ட புறவாடும் இவ்வேளை பிரிவென்பதே நம் உயிரோடு உயிர்ந்து பெரும் என்பதே புறவாடும் இவ்வேளை பிரிவென்பதே நம் உயிரோடு உயிர்ந்து பெரும் என்பதே இருவேறு பொருள் கூறும் கண் பார்வையேன் இருவேறு பொருள் கூறும் கண் பார்வையேன் ஒன்று நோய் வந்ததேன் ஒன்று மருந்தானதேன் வாணி பாடு நினைக்கின்ற நினைவுங்கள் நினைவானதே அதில் பிறக்கின்ற நானோ கலையானதே நினைக்கின்ற நினைவுங்கள் நினைவானதே அதில் பிறக்கின்ற நானோ கலையானதே எழில் அன்னமே எங்கும் உன் வண்ணமே கலை வல்லவா என்ற உயிரல்லவா எழில் அன்னமே எங்கும் உன் வண்ணமே கலை மன்னவா என்ற உயிரல்லவா கணம்புக பிரியாமல் உறவாடுவோம் நம் மனம் நாடும் சுகம் யாவும் தினம் காணுவோம் கணம் கூட பிரியாமல் உறவாடுவோம் கோமாளி என் அனுமதி இல்லாமல் இங்கு வரக்கூடாது என்று சொன்னேனா இல்லையா நானாகத்தானே வரக்கூடாது ஒருவர் அழைத்து வந்தாலும் ஏன் வரக்கூடாது எதிர்த்தா பேசுகிறான் தளபதி இவரை கண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்லை வாங்க போலாம் கோமாளியாக வந்து எல்லோரையும் ஏமாளியாக்க பார்க்கிறான் வாணி இவனால் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் என்றால் சொல் தோய்த்து விடுகிறேன் அப்படியா சொல் என்ன செய்ய வேண்டும் ஒண்ணுமில்ல இந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனே போக வேண்டும் தலைவா தலைவா என்ன வந்தது மோசம் விஞ்ஞான நுணுக்கங்கள் மண்டல ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாய்விடும் போல் இருக்கிறது உங்கள் மகளா என்ன செய்தால் அப்படி அந்த கோமாளியுடன் சதா சுற்றிக் கொண்டிருக்கிறார் அவனை நாம் எந்த அறைக்கெல்லாம் அழைத்து போகிறான் போகட்டும் போகட்டும் நம் சாதனைகள் எல்லாம் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறாள் இதில் நமக்கெல்லாம் பெருமைதானே அது சரி அவன் வேறு மண்டலத்தின் ஒற்றனாக இருந்தால் அடாடாடாடா உனக்கு எப்போதும் சந்தேகம்தான் அவன் மிகவும் நல்லவன் பேச்சில் செயலிலும் கூட அப்படி சொல்லுங்கள் அப்பா என்னை சதா தொந்தரவு செய்கிறார் கோமாளியை பார்க்காதே பேசாதே என்று நான் அவருடனுமா அப்படியா நீ அவனோட இரு திண்டா இனிமேல் இவள் விஷயத்தில் நீ தலையிடாதே உங்கள் நன்மைக்காக சொன்னேன் எங்க நன்மை பற்றி எங்களுக்கு தெரியும் வாணிக்கு பட்டம் கொடுக்க ஏற்பாடு செய்ய சொன்னேனே என்னவாயிற்று நடந்து கொண்டிருக்கிறது காலதாமதம் செய்யாதே பயிற்சிகள் எல்லாம் முடிந்து விட்டது வாணிக்கு கலையரசி என்னும் பட்டம் கொடுக்க வேண்டும் திரும்ப என்னை தேடி வந்தது போல ஒரு பெரிய முயற்சி நான் வந்தது பெருசில்ல வாணி நம்ம ரெண்டு பேரும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தான் தெரியும் ஆமா பறக்கும் தட்டு இல்லாமல் நாம் இங்கிருந்து போகவே முடியாது அந்த பறக்கும் தட்டை இயக்கிற முறைகளை தெரிந்து கொள்ளத்தான் அந்த ரஜினியோட அப்படி நெருங்கி பழகிறேன் வாணி எந்த காதலையும் சகிக்க முடியாத ஒரு காட்சியை உன் கண் முன்னாலே நான் நடத்தி காட்ட முடியாது பரவாயில்லை மோகன் உங்க மேல எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு ஆனா கள்ளங்கவுடன் தெரியாத அந்த ரஜினியை ஏமாத்துறதுதான் எனக்கு ரொம்ப வேதனை நான் என்ன செய்யறது வாணி
வேற வழி இல்லை. இம்மண்ணின் தலைவர் கூட என் வார்த்தையை மீறியது கிடையாது. ஆனா நீ என் கட்டளையை மீறி அடிக்கடி வாணியை சந்தித்து வருகிறார். இதற்கு ஒரு முடிவு காணவே வந்திருக்கிறேன். எழுவாறு. வீண் சண்டைக்கு போகும் வழக்கம் எனக்கு கிடையாது. உன் கோழைத்தனத்தை மறைக்க இப்படி ஒரு வழியா? கேளுங்கள். நமக்குள் ஏதாவது அபிப்பிராய வேதம் இருந்தால் பேசி தீர்த்துக் கொள்ளும். நீ இருக்கும் வரையில் வாணி என்னை விரும்ப மாட்டான். அதற்கு நான் என்ன செய்வது? இருவரில் ஒருவர் சாக வேண்டும். 2 பேரும் உயிரோடு இருப்போம். வாழை எடுக்கிறாயா? வாழ்வை முடிக்கட்டுமா? இப்படி பயந்து நடுங்கும் ஒருவனுக்கு பட்டம் பதவி நானா கேட்டு நீங்களா தானே கொடுத்தீங்க? பேசுகிறாயா? உண்மையில் நீங்க மானமுள்ளவராக இருந்தா உடனே இந்த பதவியை விட்டு போய்விட வேண்டும். தளபதி, வெற்றி தோல்வி என்பது சந்தர்ப்பத்தை பொறுத்தது. நீங்கள் பதவியிலே இருங்கள், ஆனால் மற்றவருக்கு உபத்திரவம் செய்யாதீர்கள். கோமாளி, என்னை எதிர்த்தவர் எவரும் வாழ முடியாது. அவரோட என்ன பேசு, வாங்க போல. ஓ ரஜினி, ஓ. கோமாளியுடன் எங்கு வேண்டுமானாலும் போ. எனக்கும் அதுதான் தேவை. உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடைபெற வேண்டும். அதை நானே முடித்து வைப்பேன். ஆனால் அதே சமயம் வாணியுடன் பறக்கும் தட்டில் நான் பறந்து கொண்டிருப்பேன். இந்த மண்டலத்தில் நாம் எங்கு வேண்டுமென்றாலும் சுத்தலாம். சின்னனே அப்பா நன்றாக கண்டித்து விட்டார். இனிமே அவன் நம் விஷயத்தில் தலையிடவே மாட்டான். உங்களுடனே இருக்கும்படி அப்பா சொல்லிவிட்டார். என்ன, நான் பேசிக்கொண்டே இருக்கேன், நீங்க பேசாமலே.
பக்கமா அதே நேரில் சொல்ல வெட்கமா நீ இருப்பது இங்கே உன் நினைவிருப்பது எங்கே நெஞ்சில் வாழும் எந்தன் பக்கமா அதே நேரில் சொல்ல வெட்கமா நீ இருப்பது இங்கே உன் நினைவிருப்பது எங்கே நிழலும் உனது கைக்கு கிடைக்குமா நீரின் குமிழி அணையை உடை காயை தின்ன எண்ணி கனியை கைவிடுவேனோ காயை தின்ன எண்ணி கனியை கைவிடுவேனோ என் கருத்தில் வாழும் ஒருத்திக்கே நான் துரோகம் செய்வேனோ என் கருத்தில் வாழும் ஒருத்திக்கே நான் துரோகம் செய்வேனோ நீ இருப்பது இங்கே உன் நினைவிருப்பது எங்கே நிழலும் உனது கைக்கு கிடைக்குமா நீரின் குமிழி அணையை உடைக்குமா சாலை அதிலே நிமை காண விரும்புவது தற்கொலை வேலை தனிமை பயங்கரத்தின் உற்பத்தி சாலை அதிலே இனிமை காண விரும்புவது தற்கொலை வேலை உண்மை காதலுக்கே வேற்றுமை இல்லை உண்மை காதலுக்கே வேற்றுமை இல்லை நாம் ஒன்றுபட்டால் இங்கு வேறு அதிசயமில்லை நாம் ஒன்றுபட்டால் இங்கு வேறு அதிசயமில்லை நீ இருப்பது இங்கே உன் நினைவிருப்பது எங்கே நெஞ்சில் வாழும் எந்தன் பக்கமா அதே நேரில் சொல்ல வைக்கமா நீ இருப்பது இங்கே நினைவிருப்பது எங்கே நிழலும் உனது கைக்கு கிடைக்குமா நீரின் குமிழி அணையை உடைக்குமா எப்படி என் திறமை
நான் பறக்கும் தட்டு ஓட்ட கத்துக்கிட்டேன்ல, ரொம்ப எளிதா இருக்கேன். அதை பாருங்க, அந்த சக்கரத்தை திருப்பினா கதவு திறக்கும். அந்த கயிற்றுப்படையா ஆபத்து இல்லாம வெளியா போனாங்க. தளபதி, என்ன? கோமாளி வாணியின் அறைக்கு போயிருக்கிறோம். ரஜினியுடனா? இல்லை, தனியா. உயிரோடு இருக்க அவனுக்கு விருப்பம் இல்லை போலும். பாரு, விளையாடாத. நீ ஒரு சமயம் முன்னா தப்பிச்சுட்டு போக வேண்டி வந்தா தனியா ஒரு தட்டுல நீ போறதுக்கு உனக்கு அந்த எந்திரம் இயக்கிற நிலைமை தெரிய வேண்டாம். ஐயோ, நான் தனியா போனேன். வாணி, நான் சொல்ற போடியா. சரியாதான் போச்சு. என்னது? நான் வாணிக்கு நீ பறக்கும் தட்ட ஓட்ட சொல்லி கொடுக்கல? அத போய் வேற என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல இல்ல, அது உன் காதலை பத்தி தான். இல்ல, என்னமோ வர்றது போறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓ, அதுவா? அது 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 சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா எனக்கும். அது வந்து நானும் நீ கல்யாணம் செய்த பிறகு பறக்கும் தட்டிலேயே பறந்துகிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லல? அதுதான் தப்பா நினைச்சேன். அந்த சின்ன என்னென்னமோ சொல்லி என் மனசையே கெடுத்துட்டான். நம்ப கூடாது. வாணி, இனிமேலாவது என் மேல நம்பிக்கை வச்சதில்ல? ரஜினி, உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு முதல்ல உனக்கு தான் சொல்லணும். நீ காட்டுற அன்புக்கு என்ன பிரதிபகாரம் செய்யறதுன்னு என்னால சொல்ல. ஏன் நான் சொல்லுகிறேன். கோமாளி, நீ என் மகள் மீது வைத்திருக்கும் அன்பிற்கும் நான் உன் மீது வைத்திருக்கும் மதிப்பிற்கும் என் மகளை உனக்கே திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். நான் தகுதி இல்லாதவன் தலைவா. பேசாதே. நான் சொன்னால் சொன்னதுதான். வாணி, உனக்கு சம்மதம் தானே? சந்தோஷம். அடுத்து நடக்கும் கலை விழாவை ஒட்டி இந்த திருமண விழாவும் நடைபெறும். அதையும் கண்டுகளித்து விட்டு போகலாம். கோமாளி, புறப்படு. ஏன் சிரிக்கிறார்? உங்கள் அறியாமையை பார்த்து சிரிக்காமல் வேற என்ன செய்வது இளவரசி? கேலி செய்கிறாயா? இல்லை, அனுதாபப்படுகிறேன். தேவையில்லை. இன்று தேவையில்லாமல் இருக்கலாம். நாளை உங்கள் காதலில் தோல்வி கண்ட பிறகாவது தேவைப்படலாம் அல்லவா? இளவரசி, கோமாளி உங்களை ஏமாற்றுகிறார். போதும். அவர் மேல் குற்றம் காண்பதுதான் உன் வேலை. இல்லை, நீங்களே வாணியின் அறைக்கு போய் கோமாளியை பார்த்தால் குற்றம் காண்பீர்கள், தண்டனையும் கொடுப்பீர்கள். என்ன நடக்கிறது அங்கு? எப்படி சொல்வேன் இளவரசி? கோமாளிக்கும் வாணிக்கும் காதல் இளவரசி. பொய்யோ மெய்யோ போய் பார்த்தால் தெரிகிறது. ரஜினி, என்ன இது? உங்களுக்கும் எனக்கும் திருமணமாகிற வரை நீங்கள் என் கைதி. வாருங்கள். நினைத்தது நடந்து விட்டது. என் திட்டம் பறித்து விட்டது. தலைவருக்கு தெரியாமல் வாணியை பார்க்கும் தட்டுக்கு அழைத்து வாருங்கள். அதை தவிர வேற ஏதாவது கேளுங்க. வாணிக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்தை புரியாமல் பேசுகிறார். உங்களுக்கு ஏற்பட இருக்கும் ஆபத்தை நீங்களா உணராம பேசுகிறீர்கள். நீங்க தப்பி போக நினைத்தது என் தந்தைக்கு தெரிந்தால் உங்களை உயிரோடு விட மாட்டார். வாணியை காப்பாற்றுவதில்
என் உயிர் போற எப்ப பார்த்தாலும் அவ பேர் தான். என்னை பத்தி நினைப்பே இல்லையா? இப்போது நினைப்பெல்லாம் உன்னை பற்றியேதான். ஆனால் உன் எண்ணம் வேறு, என் எண்ணம் வேறு. அப்படியானா இத்தனை நாள் என்னோட பழகியது, உன்மேல் கொண்ட பாசத்தான் என்னோட ஆடி பாடியது, நீ பிடிவாதம் பிடித்ததா? திருமணத்துக்கு என் தந்தையிடம் சம்மதம் தந்தது. நான் எங்கே சம்மதம் தந்தேன்? அவராக அல்லவா தீர்மானித்தார். என்ன நீங்க காதலிக்கவே இல்லையா? மறந்தும் அந்த தவறை நான் செய்யவே இல்லை. என்னுடைய ஆசைகளை வளர்த்து இனி ஏமாற்றமா பார்க்கிறாய். பொஞ்சகா, மோசக்காரா, துரோகி. நான் அப்படிப்பட்டவனாக இருந்திருந்தால் உன்னோடு பழகிய விதமே வேறாக இருந்திருக்கும். யாரும் காண முடியாத தனிமை நமக்கு, கண்டவரை மயக்கும் கட்டழகு உனக்கு. இருந்தும் நான் என்றாவது நேர்மை தவறியதுண்டா? இல்லை முறையை கடந்ததுண்டா? போதும் உங்கள் பெருமை. காதலை கற்று தந்த வாணியே எனக்கு பகையாகி விட்டாள். அவள் இங்கு வராமல் இருந்தால் எனக்கு இந்த வேதனையே வந்திருக்காது. வாணி இங்கு வராவிட்டால் நானும் பூவுலகத்திலிருந்து இங்கு வந்திருக்கவே மாட்டேன். பூவுலகமா? என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் ரஜினி, பூவுலகத்தில் நானும் வாணியும் காதலர்கள். என்ன? திண்ணன் அவளை இங்கு கொண்டு வந்து விட்டதால் வாணியை காப்பாற்றுவதற்காக நான் இங்கு அவளை தேடி வந்து கோமாளியா. மண்டலமே தலை வணங்கும் மதிப்பு பெற்றேன். துன்பம் எதுவும் தெரியாமல் வளர்ந்து இப்போது என்னை துயரத்தின் எல்லையில் நிறுத்திவிட்டு நான் உனக்கில்லை என்று சொன்னால் ஐயோ, நான் எப்படி வாழ்வேன்? ரஜினி, உன் உலகம் வேறு, என் உலகம் வேறு. உணவால், உடையால், கலையால், வாழும் முறையால் மாறுபட்ட நாம் எப்படி ஒன்றாக இணைந்து வாழ முடியும்? முயற்சித்தால் முடியும். வாணிய பூமண்டலம் அழைத்து போகத்தானே வந்தீர்கள். அவளை திண்ணன் அழைத்து போய் விடுவார். முடியாது. இடையில் உனக்கு ஏற்பட்ட இந்த காதலே உன் இதயத்தை இவ்வளவு வதைத்தால் காலமெல்லாம் எனக்காக காத்திருக்கும் வாணியின் மனம் எவ்வளவு... ரஜினி, நீ செய்கிற இந்த உதவிக்கு எங்கேயோ போகிறோம். அவ்வளவுதான். எப்படி சேர்ந்தோமோ அப்படியே பிரிந்து விடுவோம். வரட்டுமா? இருங்கள். என்னுடைய காவலை மீறி உங்களால் போக முடியாது. நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். போய் வாணியை காப்பாற்றுங்க. ரஜினி, உன் உதவியை நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். ஐயோ, சீக்கிரமா போய் வாணியை காப்பாற்றுங்க. என்ன மன்னிச்சு ரஜினி.
எத்தனை எடுத்தது? என்னங்க இது காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கு சின்னம்மாவும் மேனேஜர் எல்லாம் காணணும்னு நீங்க பாட்டு பேசிட்டு பேசாம இருக்கீங்க. என்னம்மா புருஷனும் பொண்டாட்டியுமா தானே போயிருக்காங்க. அதுலயும் என் மருமகன் படிச்சு வம்பாரு அனிமூனுக்கு போயிருப்பாங்க. காலையில கல்யாணம் சாயந்தரம் அனிமோனம். புத்தி சுவாதீனம் இல்லாத பெண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போறதுக்கு மேனேஜர் ஒண்ணும் புத்தி கெட்டவர் இல்லை. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. அவர் உங்ககிட்ட அழிஞ்சு பேசுறதும் சொத்தை தன் பேருக்கு எழுதி வாங்கினதும் ஒத்த காலில் நின்று கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டதும் இப்ப சின்னம்மாவோட காணாம போயிருக்கிறதையும் பார்த்தா அவங்க உயிருக்கு உலவிச்சிடுவாரோன்னு பயமா இருக்குங்க. எங்க போயிருப்பாங்க? ஏய்யா கணக்கு பிள்ளை, உனக்கு தெரியுமா ஐயா எங்க போயிருக்காங்கன்னு? நான் என்னத்துங்க கண்டேன்? என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு போலீஸுக்கு போன் பண்ணா எல்லாம் விவரமா தெரிஞ்சு போகும். மணி மணி எழுந்துரு. பொன் விக்கிற மாதிரி இருக்கு. என்ன அழகு, என்ன அழகு. அடடடட. அந்த தங்க ஒட்டியானம், அந்த வயர நெக்கல்ஸ், என்ன அழகு. வள்ளி, ஆஹா. நான் கொஞ்சம் பாக்கட்டுமா நெக்கல்ஸ்? ஆமா, நான் போட்டுக்கிட்டுமா? நானே கழட்டுறேன். கழட்டுமா? வள்ளி, வள்ளி, வள்ளி. பெண் குரல் மாறல. ஆமா, வாணி, நீ இன்னுமா உயிரோடு இருக்க? யாரு? சண்டாளா, என் முகத்தை முடிக்காதா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. பணத்தாட்சினால இந்த பாதகம் பண்ணிட்டேன். நான் ஒன்ன மன்னிச்சாலும் நீதி மன்னிக்காது. உண்டு போங்க சார். வானத்துல இருக்கிற ஒரு மண்டலத்துக்கு போனோம்ப்பா. ஓ, வானத்து மண்டலம். என்ன கற்பனம்மா இது? ஐயா, இப்ப நான் ஒரு காலத்துல இது நடக்கத்தான் போகுது. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போவோம்.